என்ன ஜெயா சிரிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. நேத்து நைட் விஷயமா? சி, எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகம் தானா? அப்புறம் என்ன? நம்ம 2 பேரும் திருப்பதி போறோம். முன்னால நான் போறேன், பின்னால நீங்க பெட்டி பிடிக்க தூக்கிட்டு நடந்து வரீங்க. வாட்? பெட்டி பிடிக்க தூக்கிட்டு நான் நடந்து வரனா? நான்சென்ஸ். நிஜம் இல்லைங்க, கனவு கண்டேன். தலையில பெட்டி படுக்க, கையில கூஜா, காதுல பூ கூட வச்சிருப்பியே. இன்னொரு கால வைக்கலாம் நினைச்சேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸ்டாப் இட். நான் தலையில பெட்டி பிடிக்க வச்சு ரயில்வே கூலி மாதிரி நடந்து வரத உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்களா? ஏன் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? நாளைக்கு நம்ம நிஜமா திருப்பதி போக வேண்டி வந்துட்டா பெட்டி படுக்க விட்டுடுங்க. அட்லீஸ்ட் நீங்க கூஜா தூக்கிட்டு வர மாட்டீங்களா? என்னது கூஜாவா? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஜாலியா பிளேட்ல போய் அங்கிருந்து மலைக்கு டாக்ஸில போவேன். ஐயோ, அப்படி போறல புண்ணியம் இல்லைங்க. யார் சொன்னது? எங்க அம்மா சொன்னாங்க. ஓஹோ, இது கூட உங்க அம்மா பிட்டீங்க? பொய் இல்லைங்க, நம்ம பெட்டி படிக்க நாமே தூக்கிட்டு போனா 4 ஜென்மத்துக்கு புண்ணியம் வரும். ஏன் உன்னை சேர்த்து வச்சு தூக்கிட்டு போனா 6 ஜென்மத்துக்கு புண்ணியம் வரும் உங்க அம்மா சொல்லலையா? அது வந்து அவங்க அப்படியே ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா உன் தலையில ஒரு பெட்டி, உங்க அம்மா தோட ஒரு பெட் தூக்கி வச்சு ஓட்டிட்டு போன தவிர நான் இதுக்கு தூக்கிட்டு போறேன். யார் நினைச்ச? கிருஷ்ணராஜா சுகர் ஃபேக்டரி எம்டி. போய் காப்பிக்கொண்டா. என்னங்க திருப்பதி மலை மேல மலையாவது சிலையாவது திருப்பதி ப்ரோகிராமே கிடையாது. திருப்பதி போறாரு. திருப்பதி பைத்தியக்காரி. 3வது சூத்திரம் மறந்து போச்சா? அழகா இருக்கிற வேலைக்காரி குடும்பத்தையே பழக்கிற கோடாலி ஆயிடுவா. ருக்கு, ஏனுங்கம்மா நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். என்ன சொல்றீங்கம்மா? நாளைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். ஏனுங்கம்மா என்ன தப்பு செஞ்சுருங்க? அழகான வேலைக்காரி குடும்பத்தை பழக்கிற கோடாலின்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அதனாலதான். அப்படித்தானுங்களே, இப்ப அசிங்கமாயிடுதுங்க. அம்மா போதுங்களாமா? பத்தாது. நீ எந்த அளவுக்கு உன்னை அசிங்கப்படுத்திக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு அதிகமா சம்பளம் தருவேன். சரிங்கம்மா. அதுக்கு முன்னால ஒரு வார்த்தைங்க. எங்க அப்பத்த காலத்துல இருந்து இந்த வீட்டுல தாமா வேலை செய்யறோம். எனக்கும் ராசாவுக்கும் 10 நாள் தாங்க வித்தியாசம். ராசா பிறந்தப்போ பெரியம்மாவுக்கு அம்மா வந்துருச்சுங்க. 2 பேருமே எங்க ஆத்தா பாலை குடிச்சுதான் வளர்ந்தோம். இப்ப சொல்லுங்கம்மா, அடுப்படிக்கு போய் பூரா கறியை பிடிச்சிட்டு வந்துட்டுங்களா? என்ன பர்சனாலிட்டிக்கு லோடு ஏத்துறாப்பல இருக்கு? எஸ், காரணம் இருக்கு. என்ன? டைபிஸ்ட் வேலைக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. 10 பொண்ணுங்க வராங்க செலக்ட் பண்ண போறது. பொண்ணுங்கன்னா சின்னவங்களா பெரியவங்களா? 36, 24, 36. ஒன்லி டீனேஜ் கேர்ள்ஸ். ஆமா, டைப் அடிக்க ஆம்பளைங்க வர மாட்டாங்களோ? வருவாங்க. பொம்பளையா இருந்தா ஸ்மூத்தா வேலை நடக்கும். என்னங்க இந்த இன்டர்வியூக்கு மட்டும் மாமாவை அனுப்ப கூடாதா? ஏன் எனக்கு தெரியாதுங்கறியா? அது இல்ல, அவருக்குன்னா அனுபவம். எனக்கு இல்லையன்றியா? இல்ல இது கூட உங்க அம்மா பிட்டியா? இல்லங்க. அப்ப வாய் மூட்டு சும்மா இரு. இன்று நான் தான் பண்ண போறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.